Jesus loves our daily Bible school. Praise the Lord, children. Jesus loves our daily Bible school-க்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் children. இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். எல்லாம் முழங்கால் படியிட்டு கைகளை கூப்பி கண்களை மூடுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தில் துதிக்கிறோம் ஐயா. டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்கள் சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும், அவர்கள் பெற்றோர்களை ஆசீர்வதியும், அவர்கள் வீட்டில் இருக்கிற வயது முதிர்ந்தவர்களை ஆசீர்வதியும். அப்பா, பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியிலிருந்து பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி பிள்ளைகளை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதமாகிய தேவனிடத்தில் கேட்கப்படும், அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரப்பா. அப்பா, பிள்ளைகளுக்கு நீ ஞானத்தை தருவீராக, ஞானத்தின் ஆவினால் பிள்ளைகளை நிரப்புவீராக, பிள்ளைகளுக்கு சுகபலன் ஆரோக்கியத்தை கூட்டி கொடுப்பீராக, வேதத்தை இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். சில்ட்ரன்ஸ், இப்பொழுதும் நாம் கரங்களை தட்டி பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். பிறகு நாம் வேதத்தை படிப்போம். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா. காண்கிறார், கதரை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதரை கேட்கிறார். வேதனை அருகிறார், விடுதலை தருகிறார். வேதனை அருகிறார், விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா. இயேசு நல்லவர். ஓ, எங்களை விலகாதவரே, எங்களை கைவிடாத நீர் அல்லவாட்டவரே. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோட இருக்க சொன்னேன். உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக சொன்னீங்களப்பா. உலகத்தில் இருக்கவரை காட்டிலும் எங்களுக்கு இருக்க கர்த்தர் பெரியவர், என் தேவன் பெரியவர், நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், என் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறேன். நமக்குண்டு எதற்காக
பயமில்லை, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை, அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, ஆளுவோம் தேசத்தை, ஒன்று சேர்ந்து துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார், ஒரு நாளும் விலகினார். சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அப்பா உங்க சமூகத்தில் வந்திருக்கும் ஆண்டவரே. ரோமர் 13:1 எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. 2 ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியாயத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். 3 மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். 4 உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாயிருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் உருதுவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாயிருக்கிறானே. 5 ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். 6 இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரனாயிருக்கிறார்களே. 7 ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். 8 ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். 9 எப்படியென்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக என்கின்ற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. 10 அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. 11 நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. 12 இரவு சென்று போயிற்று,
பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். 13ஆம் வசனம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கொடவோம். 14ஆம் வசனம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. சில்ட்ரன், ரோமர் 13ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? அதில் முதல் வசனம் என்ன எழுதியிருக்கு? எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த வசனத்தை நம்ம மனசில் பதிய வைத்து கொள்ளணும். ஏன்னா நமக்கு மேலே அதிகாரம் செலுத்துகிறவங்க யார்? இப்போ நீங்கள் பிள்ளைகளாக இருக்கீங்க. உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறது யாருன்னா, உங்களுடைய தலைமை ஆசிரியர், உங்களுடைய டீச்சர்ஸ், உங்களுடைய பிடி சாரு, அவங்க எல்லாருமே உங்களுக்கு மேலே அதிகாரம் செலுத்துகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கரெக்டான டைமுக்கு வந்துடணும், நெயில் கட் பண்ணணும், தலைக்கு எண்ணெய் பூசிட்டு வரணும், அப்படின்ற மாதிரி ஷூ சாக்ஸு ரிப்பன் எல்லாம் போட்டுட்டு வரணும் அப்படின்னு நிறைய காரியங்கள் சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? அவங்க என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது? நான் இப்படி தான் நெயில் கட் பண்ணாமல் போவேன், நான் இப்படி தான் தலைக்கு எண்ணெய் வைக்காமல் போவேன், நான் இப்படி தான் லேட்டாக ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் கீழ்ப்படியாமல் இருப்பீங்கன்னா அது தேவனுக்கே கீழ்ப்படியாமல் இருக்கிறது போல் ஆகிடுமா. ஏன்னா நமக்கு மேலே இருக்கிற எல்லா அதிகாரத்துக்கும் நம்ம கீழ்ப்படியணும். பிள்ளைகளாகிய நீங்கள் முதலாவது கீழ்ப்படியணும். யாருக்கு? கர்த்தருக்கு தான் முதலாவது கீழ்ப்படியணும். பிறகு பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். அடுத்தது கர்த்தர் கொடுத்த ஸ்கூல்ஸில் கொடுத்த ஆசிரியர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். இப்படி நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படுறீங்களாம். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுறீங்க. ஆசிரியருக்கு, தலைமை ஆசிரியருக்கு கீழ்ப்படியும் பொழுதும் நீங்கள் கர்த்தருக்கு தான் கீழ்ப்படுறீங்க. ஓகேங்களா? அதனால் எதை செய்தாலும் நீங்கள் கீழ்ப்படியும் பொழுதெல்லாம் ஒரு காரியத்தை நீங்கள் யோசனை பண்ணுங்கள். ஏசப்பா என்னை பார்க்குறாரு, நான் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படுறேன். சில நேரங்களில் உங்கள் டீச்சர் உங்களை பார்க்காம இருக்கலாம். டீச்சர் கிளாஸ் ரூமில் இருக்கிறாங்க, நீங்கள் வெளியில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுகிற காரியங்களாகட்டும், ஃப்ரெண்ட்ஸுங்களோடு செய்கிற காரியங்களை டீச்சர்ஸ் பார்க்காம இருக்கலாம், பேரண்ட்ஸ் பார்க்காம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பார்க்குறாரு. நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, என்ன செய்கிறீங்கன்றதை கூட கர்த்தர் பார்க்குறாரு. அதனால் நீங்கள் யாருக்கு பயப்படணும்? முதலாவது கர்த்தருக்கு பயப்படணும். அவர் கொடுத்த அதிகாரங்களுக்கு, நமக்கு மேலே இருக்கிற அதிகாரங்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது அது கர்த்தருக்கே கீழ்ப்படுகிறதுக்கு சமமாகும். ஓகேவா சில்ட்ரன்? நீங்கள் கீழ்ப்படிவீங்களா? தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்கள். சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? உன்னிடத்தில் நீ டேஷ் கூறுகிறது போல பிறனிடத்திலும் டேஷ் கூறுவாயாக. ஆ வெறுப்பு, ஆ அன்பு, ஈ கசப்பு. சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்.